ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூண்டு சட்னி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் சாதத்துக்கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு பூண்டை வந்து நம்ம 1-2 நச்சு எடுத்துக்கலாம். 2 பூண்டு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம 1-2 நச்சு வச்சுருக்க பூண்டை உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதிலே நம்ம வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் இதனுடைய ராஸ்மல் எல்லாமே நமக்கு போகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இதனோடய சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போ கொஞ்சம் நரிச்சுன்னு தான் நமக்கு பூண்டு இருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்காது. ஸோ நல்ல சாஃப்டாக வெந்தால் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நமக்கு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வைக்கணும். அப்போ சேம் டைம் பூண்டும் நல்லா வெந்துடும், மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.